ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பச்சை பயிறு சுழியம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ அதுக்கு ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அது குக்கரில் சேர்த்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு உளுந்து ஊற வச்சுருந்தேங்க. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இதை ஒரு மிக்ஸிங் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டாக இருந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நான் வேக வச்சிருந்ததில் பாதி சேர்த்துக்கிறேன். மீதி பாதி இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காயும் பாதி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது நம்ம மூடி போட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதும் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவில் உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிரை நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி மாவில் உளுந்து மாவில் கோட்டிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகி இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா எந்த மைதாவும் சேர்க்கலைங்க. ரொம்ப ஹெல்த்தியான, உடம்புக்கு வலுவை கொடுக்கக்கூடிய நம்ம உளுந்து வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது, சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தியானது. பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுழியம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ நான் இதை பாருங்கள் ஒன்று புட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருந்தது. டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.